ஹாய், வெல்கம் டு மை சேனல் ரேஷ்மா 786. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சன் மேரிஸ்க்கு வந்தோம். இங்கே பார்த்தா பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். லைவாக பாருங்கள் நீங்களே. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்கன்னு. எல்லாம் ப்ராக்டிஸ் போயின்னு இருக்கு. பசங்களாம் ரெடியாக இருக்காங்க, டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ டர்ன் ஆகிட்டாங்க. அந்த கிளைமேட்டு, பசங்க நிற்கிற ஒரு டிசிப்ளின், எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாருங்க. நம்ம ஸ்கூலில் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் போயின்னு இருக்குது. ப்ரைமரி டு ஹை ஸ்கூல் வரைக்குமே ரொம்ப அழகாக பரேட் பண்ணாங்க. இது க்ரீன் ஹவுஸு, ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸு, மொத்தம் 4-5 ஹவுஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. நம்ம கேஜிஎஃப்ல சன் மேரிஸ் ஸ்கூலில் ஹையஸ்ட் ப்ரைமரி ஸ்கூல். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இதே ஸ்கூலில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஸ்கூல், நல்ல ப்ராக்டிஸு, நல்லா ரொம்ப எஜுகேஷனும் சூப்பராக இருக்குது. டிசிப்ளினும் ரொம்ப க்ளீன், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் உங்கள் பசங்களை கண்டிப்பாக சேர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேச்சுரலாக எப்படி கிளைமேட்டும் ப்ளஸ் பசங்களும் எப்படி நீட்னஸ்ஸாக இருக்காங்க. டீச்சர்ஸும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ப்ராக்டிஸ் தான். இதுலேயும் எவ்வளோ டிசிப்ளினாக எவ்வளோ அழகாக கோச் பண்ணுறாங்க பாருங்கள் டீச்சர்ஸுங்க. ரொம்ப நீட்டாக பண்ணின்னு இருக்காங்க பசங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணின்னு இருக்காங்க. அழகாக லெஃப்ட் ரைட் பண்ணின்னு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பசங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீன் ஹவுஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம க்ரீன் ஹவுஸ் இப்போ வந்து இப்போ கேப்டன் மூவ் பண்ணிட்டாங்க. க்ரீன் ஹவுஸ் போகுது. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அப்படியே வந்து ப்ளூ ஹவுஸ் வருது. நம்ம ப்ளூ ஹவுஸ் கேப்டன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளாகை வந்து ஃபுல் ஃபேஸை மறைச்சிட்டு இருக்கு. அவரால் எடுக்க முடியல. சாருங்க எவ்வளோ க்ளீனாக கோச் பண்ணியிருக்காங்க பாருங்க. பேக்கில் இருந்து ரொம்ப அழகாக கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். ப்ளூ ஹவுஸ் கேப்டனு இப்போ பேக்கில் போயிருக்கிறாங்க ஹை ஸ்கூலு. ஹை ஸ்கூல் இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. அந்த க்ரீன் ஹவுஸ் வந்து அங்கே வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ளூ ஹவுஸ் போயிடுச்சு. இப்போ ப்ரைமரி ப்ளூ ஹவுஸ் வருது. இப்போ நம்ம ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நீட்டாக பண்ணுறாங்க பாருங்க. ரொம்ப க்யூட்டாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? ரியலி அப்ரிஷியேட் பண்ணும். ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸே இந்த அளவுக்கு ஒரு நீட்டாக போயின்னு இருக்குன்னா அப்போ எவ்வளோ அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நம்ம ப்ளூ ஹவுஸ் போயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ ரெட் ஹவுஸ் என்ன ஆகிருக்குது, ரெட் ஹவுஸ் எல்லோ ஹவுஸ் போயிருக்குது. இப்போது நம்மளுக்கு எல்லோ ஹவுஸ் அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்டாப் ஆகுறாங்க. எல்லோ ஹவுஸ் போயிருக்கு. நம்ம டீச்சர்ஸ் எப்படி அந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு கோச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ளூ ஹவுஸும் இன்னும் அந்த இடத்துல லான்ச் ஆகிருக்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு பார்த்தேன் அந்த இடத்துல போனேன். சரி ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம், சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் நான் போட்டேன். ஸ்கூல் சூப்பராக நல்லா கோச் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது ஸ்கூலு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக பசங்களாம் அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ரெட் ஹவுஸ் போகுது. இப்போ ரெட் ஹவுஸ் போயின்னு இருக்குது. எல்லோ ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ ரெட் ஹவுஸ் போயின்னு இருக்குது. ப்ரைமரி போயின்னு இருக்குது. ரெட்டு க்ரீன் போகுது. க்ரீன் ஹவுஸ் போகுது. க்ரீன் ஹவுஸ் போய் லான்ச் ஆக போகிறாங்க. ரெட்டு போயிட்டாங்க, எல்லோ போயிடுச்சு. ஸோ இப்போ ப்ளூ லான்ச் ஆகிருக்குது. ஆன் தி வே ப்ளூ. எப்படி நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ப்ரைமரி கூட இவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் தான் எல்லாம் இதுக்கு எல்லாமே மெயின். ஸோ டீச்சர்ஸ் கோச் பண்ணுறாங்க, பசங்க அதே போல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ப்ளூ ஹவுஸ் போய் லான்ச் ஆகுது. நம்ம ப்ளூ ஹவுஸ் கேப்டன் பாருங்க எவ்வளோ நீட்டாக போய் நிற்கிறாருன்ட்டு. எல்லா கேப்டனுக்கும் கண்டிப்பாக ஒரு சல்யூட்டு. டீச்சர்ஸ்க்கு டபுள் சல்யூட். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோச் பண்ணி ஒரு அழகாக பசங்க ஒரு டிசிப்ளின், ஒரு நீட் அண்ட் க்ளீன், ஒரு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த ரியலாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நம்ம சிஸ்டர் பாருங்கள், சிஸ்டர் கூட எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ டீச்சர்ஸ்ங்க அங்கேயே எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப போடணும். எல்லா பசங்களுக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ காட்டுறாங்க இப்போ. நம்ம வசந்தா மேம் கூட அங்கே இருக்கிறாங்க. நம்ம பிடி சாரு, நம்ம ஆனந்தி சிஸ்டர். ஸோ எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான். நம்ம ஸ்கூல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படிச்சு ஞாபகம் வருது இல்லை? எவ்வளோ பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளோ அழகாக. அந்த ஸ்கூல் டேஸே டேஸ் தான், ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் டேஸே ரொம்ப நல்லா இருக்கும். க்ளீனாக சூப்பராக அந்த ஸ்கையும் இந்த மண்ணும் அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த கிளாரிட்டி பாருங்கள். ரொம்ப என்ன க்யூட்டாக. வாவ்,
ரியலி நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது பார்த்துட்டு. இது இந்த கிளைமேட், இந்த ஸ்கை, இது ரொம்ப அழகாக அந்த ஸ்கூலு, அந்த பசங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.